முதல் உலகப் போரில் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்கள் இறந்து போனார்கள். 2ஆம் உலகப் போரில் கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 5 கோடி பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பேரழிவெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய வல்லமை எந்த நாட்டுக்கும் அமெரிக்கா உட்பட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. தொடர்ந்து அமெரிக்க எதிர்ப்பையே நீங்கள் தினமும் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அது ஒரு எரிச்சலாக அதிபர் ட்ரம்ப்பிடம் நீங்கள் ஒபாமா கிட்ட ஒருவேளை அதை பண்ணலாம், கிளின்டன் கிட்ட பண்ணலாம். அதிபர் ட்ரம்ப் மாதிரி என்ன எப்போ எப்படி முடிவெடுப்பார்னு தெரியாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் அதை ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியாது. அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு இராணுவ அதிரடி நடவடிக்கையை எடுத்து அந்த அதிபரை கைப்பற்றி கொண்டு வந்து அவரை இன்றைக்கி அமெரிக்க நீதிமன்றங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கார். நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் சொன்ன மாதிரி இந்திய நலன்களை கருத்தில் கொண்டு நாம் செயல்படுறோம். அப்படி செயல்படும் பொழுது சில நேரங்களில் நம்ம ஒரு பக்கம் சார்பாகவோ இல்லை மௌனமாகவோ அநீதி நடக்கும் பொழுது மௌனியாக இருக்கிறோமோ அப்படின்ற எண்ணமெல்லாம் வரும். அதனால் நாம் 2 பக்கமும் ஒரு நல்லுறவை பேணுகிறோம். இந்த போர் தொடர்ந்து நடக்குமானால் எல்லா நாடுகளுக்கும் சிக்கல் இருக்கும், விலைவாசி உயரும். ஏன்னா சுற்றி கொண்டு வர வேண்டியிருக்கும், எண்ணெயவோ அல்லது வாயுவையோ. இப்படி தொடர்ந்து எல்லாமே கூடும். ஒரு பொருளாதார தொய்வு என்பது உலக நாடுகள் மத்தியில் ஏற்படலாம். இந்த போர் தொடர்ந்து நடந்தால் அப்படித்தான் நடக்கும். பென்டகான் அவர்களுடைய பாதுகாப்பு செயலகம் அவங்க கொடுத்த தகவல் இது. முதல் 6 நாள் போருக்கு அவங்க செலவு பண்ணியிருக்க தொகை 1 லட்சம் கோடி. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 17,000 கோடி ஒரு நாளைக்கு செலவாகுது. இந்தியாவுடைய பார்லிமெண்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இந்திய அரசு இப்போ இருக்கக்கூடிய மோடியோடைய அரசு வெளியுறவு கொள்கையில் தோல்வி அடைந்து விட்டார்கள், அவர்களுக்கு அடிபணிந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறார். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அரபு நாடுகள் பலவற்றோடு நமக்கு நல்ல நட்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் நமக்கு இந்த ஆட்சியில் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு இருக்கக்கூடிய நட்பு இதற்கு முன்னாடி இருந்ததில்லை. அவ்வளவு நெருக்கமாக நம்ம இருக்கோம். பல நாடுகள் அவர்களுடைய உயர்ந்த குடி விருதை இந்த பிரதமருக்கு வழங்கியிருக்கிறார்கள். நரசிம்மராவ் வெளியுறவு அமைச்சராக இருந்தார், எஸ்.என். கிருஷ்ணா இருந்தார், தினேஷ் சிங் இருந்தார். இவர்களையெல்லாம் காட்டிலும், இவர்கள் அனைவரை காட்டிலும் ஜெய்சங்கர் வெளியில் தெரிகிறார். தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னாள் அதிகாரி திரு கண்ணன் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம் ரமணி. சார், கடந்த ஓராண்டு காலமாகவே உலக நாடுகளில் ரஷ்யா, உக்ரைன், இஸ்ரேல், பாலஸ்தீனம், இப்போ இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் தாக்குதல், இடையில கூட இந்தியா, பாகிஸ்தான், இப்போ பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்த மாதிரி ஒரு போர் சூழல்கள்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது சார். இதெல்லாம் பார்க்கும்போது 3ஆம் உலகப் போருக்கான ஒத்திகையோ அப்படிங்கிற மாதிரி என்ன தோன்றுகிறது? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் அப்படி நினைக்கல. 3ஆம் உலகப் போர் மூழக்கூடிய சூழலெல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அந்த போரை நடத்துவதற்குரிய திறனோ அல்லது அதை அப்படி ஒரு போரை நடத்தினால் அந்த போர்னால் விளையக்கூடிய தீமைகளை தாங்கக்கூடிய வல்லமையோ மனித இனத்திற்கு இருப்பதாக நான் எண்ணவில்லை. இது 50வது மாதம் ரஷ்யா யுக்ரைனில் போர் தொடுத்து அவ்வளோ பெரிய ஒரு முன்னாள் வல்லரசு ரொம்ப மூச்சு திணறுதுங்க. ஒரு மாதத்துக்கு 9,350 பேர் இறந்து போகிறாங்க 2 தரப்புலையும். அதாவது கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு 2,350 பேர் இறந்து போகிறாங்க. இதுதான் சூழல். அதனால் இது நீங்கள் உலக அளவில் நடக்கணும் அப்படின்னா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு கொடூரமாக இருக்கும்ன்ட்டு. முதல் உலகப் போரில் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி மக்கள் இறந்து போனார்கள். குறைந்தபட்சம் நான் சொல்வது எல்லாமே குறைந்த அளவில் சொல்கிறேன், அதிகபட்சம்னு சொல்லலை.
அதிகபட்சமாக சொன்னால் இன்னும் நிறையா இருக்கும். 2ஆம் உலகப் போரில் கிட்டத்தட்ட என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் 5 கோடி பேருக்கு மேலே இறந்து போயிட்டாங்க. அப்படிப்பட்ட பேரழிவெல்லாம் நம்ம சந்திக்கக்கூடிய வல்லமை எந்த நாட்டுக்கும் அமெரிக்கா உட்பட இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் இந்த சிக்கல்கள் எல்லாம் தொடக்கத்திலிருந்தே இருப்பவை. அதாவது நீங்கள் சொன்னீங்க இந்தியா பாகிஸ்தான். இந்தியா பாகிஸ்தானுக்கு ஒரு பிரிவினைக்கு பிறகிருந்தே நமக்கும் அவர்களுக்கும் ஒரு தீரா பகை இருக்குது. அது எப்போ தீரும்னு தெரியல. அதே மாதிரி இஸ்ரேலுடைய உருவாக்கத்திற்கு பிறகு பாலஸ்தீனத்திலிருந்து பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் ஒரு தீரா பகை இருக்குது. அது பாலஸ்தீனம் உருவானால் அது பெருமளவில் தனியும். அவர்கள் விரும்புகிறபடி ஒரு பாலஸ்தீனம் உருவாகணும். அது நடக்குமான்னு தெரியல. அது 2வது. சோவியத் யூனியன் உடைஞ்சு விழுந்த பிறகு ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய வேதனை இருக்குது. அதாவது இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதிபர் புட்டின் 1999 ஆட்சிக்கு வந்தார், அதிபராக பொறுப்பேற்றார். 99 இப்போ 27 ஆண்டுகள் அவர் தொடர்ந்து ஆட்சி பண்ணுறார். அதிபராக, பிரதமராக கொஞ்ச நாள் இருந்தார். இந்த 29 ஆண்டுகளில் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஜார்ஜியாவில் படையெடுத்து போயிருக்கார். அதுவும் முன்னாள் 15 குடியரசுகளில் ஒரு குடியரசு சோவியத் யூனியனில். யுக்ரைனில் படையெடுத்து போயிருக்கிறார். 2014 கிரைமியாவை தன்னோட இடைச்சிக்கிட்டார். யுக்ரைனில் இன்னைக்கு 5ல் 1 பங்கை பிடிச்சு வச்சிருக்கார். 2008 ஜார்ஜியாவில் சில இடங்களை பிடிச்சு வச்சிருக்கார். அந்த மாதிரி இந்த ப்ரிடேட்ரி அல்லது இர்ரெடன்டிஸ்ட் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அப்போ அது அந்த நாடு பிடிக்கிற ஒரு எண்ணம், தங்களுடையதாக இருந்த ஒரு காலத்தில் இருந்த அந்த பகுதிகளை மீண்டும் தங்களோடு இணைத்து கொள்ளணும் அப்படின்ற எண்ணம் அதிபர் புட்டினுக்கு இருக்குது. அது அப்படி இந்த 3 நீங்கள் சொன்ன 3 போர்களுக்கு சொல்லிட்டேன். ஈரானை பொறுத்தவரையில் 79க்கு பிறகு அங்கே ஒரு புரட்சிகர அரசு வந்த பிறகு வளைகுடா நாடுகளில் ஒரு பெரிய பதட்ட நிலை உருவாச்சு. ஏன்னா வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அரசுகள் எல்லாமே ஒரு மன்னராட்சியை நடத்துகிற அரசுகள். இது இந்த புரட்சி ஒரு இஸ்லாமிய அடிப்படைவாத புரட்சி. இந்த புரட்சி அவர்களுடைய ஆட்சிகளை கவிழ்த்துருமோன்ற பயம் அவர்களுக்கு இருந்துச்சு. 79 மிக கடுமையான ஒரு அமெரிக்க எதிர்ப்பு போக்கை ஈரான் கை கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரேலுக்கும் அது மிக 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 ஒரு 2 நாடுகளும் ஒரு வன்மமான எதிர்ப்புணர்வை வைத்திருக்கின்றன. அதனால் அவர்கள் அணுசக்தியாக மாற ஒரு 2002 அப்படி ஒரு முயற்சி அவர்கள் எடுக்கிறாங்கன்ற ஒரு வெளியில் தெரிஞ்ச பிறகு அவர்கள் மீது ஒரு மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு பார்வை இருந்துச்சு. அந்த பார்வை அப்போ அவர்களால் பெருசாக எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஒபாமா ஒரு ஒப்பந்தத்திற்கு வந்தார் அவர்களோட பேசி. அந்த ஒப்பந்தத்துக்கு அவர் வர்றதுக்கு 20 மாதம் ஆச்சு. 20 மாதங்கள் ஈரானியர்கள் அவரை பேச்சுவார்த்தைகளில் மூழ்கடித்தார்கள். கடைசியில் அவர் அந்த ஒப்பந்தத்தை போட்டுக்கும் பொழுது அவர்கள் கண்காணிப்புக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாங்க. அந்த மின்சாரத்துக்கு தேவையான அளவு மட்டும் செறிவூட்டுறதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் 15 ஆண்டுகள் தான் அந்த ஒப்பந்தம் செல்லும். அதற்கு பிறகு அவர்கள் சுதந்திர பறவைகள். அது மிக மோசமான ஒப்பந்தம்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டார் ட்ரம்ப். இப்போது ஒபாமா சாதிச்சதை காட்டிலும் அதிகமாக அவர் சாதிக்க வேண்டும் அப்படின்னு எண்ணினார் அவர். இதற்கிடையில் இவர்கள் பல மாதங்களுக்கு அருகில் இருக்கிறார்கள். ஒரு அணு ஆயுத தலையாக அவர்களிடம் இருக்கக்கூடிய யுரேனியத்தை அவர்கள் அணு ஆயுத தலையாக மாற்றுவதற்கு பல மாதங்கள் மட்டுமே, பிரேக் அவுட் டைம்ன்ட்டு ஆங்கிலத்தில் பேர், அவ்வளவுதான் அவங்களுக்கு தேவை. அது மாறிடும் அப்படின்ற ஒரு சூழல். இதற்காக பேச்சுவார்த்தைகள் இந்த 2ஆம் முறை அதிபர் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்த பிறகு பேச்சுவார்த்தைகள் தொடங்கின. அந்த பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கும் பொழுதே அவர்கள் கண்காணிப்புக்கு போதுமான அளவில் ஒப்புக்கொள்ளவில்லை. இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி, சர்வதேச அணுசக்தி முகவம், அது இவர்கள் கையாண்ட யுரேனியத்தை இவர்கள் ஆயுதமாக்க திருப்பவில்லை, டைவர்ட் பண்ணலை அப்படின்னு எங்களால் சொல்ல முடியலை அப்படின்ட்டு ஜூன் 12, 2025 சொன்னாங்க. அடுத்த நாள் இஸ்ரேலுடைய தாக்குதல் தொடங்குச்சு. அதனால் இதெல்லாம் நீங்கள் ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எதிர்பார்த்திருக்க வேண்டிய ஒன்று என்று நான் எண்ணுகிறேன். நீங்கள் வெனிசுவேலாவை மறந்துட்டீங்க. வெனிசுவேலாவையும் சொல்லிடுறேன். வெனிசுவேலா ஒரு இடதுசாரி நாடாக யூகோ சாவஸ் வந்த பிறகு, இப்போ இருந்த மடுரோவுக்கு முன்னாடி அவர் வந்த பிறகு அமெரிக்கர்களை மிக
தீவிரமாக எதிர்க்கக்கூடிய ஒரு இடதுசாரி நாடாக மாறிச்சு. அங்கே அமெரிக்கர்கள் அவர்களுடைய முதலீடுகளை செய்து அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் கட்டமைப்புகளை, எண்ணெய் கிணறுகளை உருவாக்கி ஒரு ஒரு பகிர்ந்து கொள்ளுகிற முறையில் அந்த வெளியில் எடுத்துகிட்டு வர எண்ணெயை அவர்கள் அந்த ஏற்பாட்டில் அந்த எண்ணெயை வெளியே எடுக்க உதவி செய்தார்கள். அந்த எண்ணெய் கிணறுகளை, அந்த எண்ணெய் வளங்களை, அந்த எண்ணெய் வயல்களை நாட்டுடைமை, அந்த அந்த பெரிய கம்பெனிகளை நாட்டுடைமையாக்கிட்டார் யூகோ சாவஸ். அதற்கு போதுமான அளவு நட்டஈடு தரலை அப்படின்றது அமெரிக்கர்களுடைய வாதம். அதுக்கப்புறம் தொடர்ந்து அமெரிக்க எதிர்ப்பையே நீங்கள் தினமும் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அது ஒரு எரிச்சலாக அதிபர் ட்ரம்ப்பிடம், நீங்கள் ஒபாமா கிட்ட ஒருவேளை அதை பண்ணலாம், கிளின்டன் கிட்ட பண்ணலாம். அதிபர் ட்ரம்ப் மாதிரி என்ன எப்போ எப்படி முடிவெடுப்பார்னு தெரியாத ஒருத்தர்கிட்ட நீங்கள் அதை ஒரு அளவுக்கு மேலே பண்ண முடியாது. அவர் ஒரு வெற்றிகரமான ஒரு இராணுவ அதிரடி நடவடிக்கையை எடுத்து அந்த அதிபரை கைப்பற்றி கொண்டு வந்து அவரை இன்னைக்கு அமெரிக்க நீதிமன்றங்கள் முன்னாடி நிறுத்தியிருக்கார். அவரை போதை மருந்து பயங்கரவாதி அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்போ அந்த வெனிசுவேலாவுடைய எண்ணெய் முழுமையாக அவருடைய எண்ணெய்ன்னு சொல்கிறார், ஏன்னா நட்டஈடு தரலைன்றதுனால. அந்த எண்ணெய் அமெரிக்காவிற்கு வந்துட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி கியூபாவுக்கு போயிட்டு இருந்துச்சு. கியூபாவுக்கு போன எண்ணெயை முழுவதுமாக நிறுத்திட்டார். கியூபா என்னைக்கு வேணாலும் விழுந்துடலான்ற மாதிரி ஒரு நிலைமை. ஸோ இது உங்களுக்கு இந்த பின்னணிகளை, இந்த கான்டெக்ஸ்ட்டை உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். ஓகே சார். நீங்கள் திரு ட்ரம்ப் குறித்து குறிப்பிடும்போது சொன்னீங்க, அவர் எப்போ எந்த மாதிரி முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி. வழக்கமாகவே அமெரிக்கா ஒரு ஏகாதிபத்திய செயல்பாட்டில் தான் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ட்ரம்ப் வந்த பிறகு ஒரு பெரியண்ணன் போக்கில் செயல்படுறார் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. திடீர் நீங்கள் சொன்ன மாதிரி வெனிசுலா அதிபரை போய் அத்துமீறி உள்ளே புகுந்து அவரை அரெஸ்ட் பண்ணி அவரும் மனைவியும் கொண்டு வந்து அமெரிக்கா கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஐஸ்லாந்து கூட போர் இல்லாமல் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருந்துச்சு. இப்போ திடீர்னு ஈரான் மேலே போரை இமீடியட்டாக அனௌன்ஸ் பண்ணிட்டார். இந்த மாதிரி ஒரு ஏகாதிபத்திய செயல்பாட்டில் அமெரிக்கா என்னதான் நினைக்கிறாங்க சார்? இந்த மாதிரி எல்லா நாடுகளும் நமக்கு அடிமையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோடு செயல்படுறாங்களா எப்படி? இல்லை, அப்படி எல்லா நாடுகளும் அடிமையாக இருக்க மாட்டார்கள்னு அவங்களுக்கு தெரியும். இப்போது அவர் ஹோர்முஸ் நீரிணையை திறக்கிறதுக்காக நேட்டோ நாடுகளை அவர் கேட்டுக்கிட்ட போதும், நேட்டோ நாடுகளை விட்டுருங்க, அவர் பாதுகாப்புக்கு உறுதி அளிக்கிற தென்கொரியாவையும் ஜப்பானையும் அவர் கேட்டுக்கொண்ட போதே கூட அவருக்கு இணங்கலை, வரலை. 48 ஹவர்ஸ் டைம் கொடுத்துருந்தாரு, 48 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு ஈரானுக்கு. இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லா நாடுகளும் அடிமையாக இருக்கணும்ன்ட்டு நினச்சிங்களான்னா இல்லை, அவர்கள் இருக்க மாட்டார்கள்னு அவருக்கு தெரியும். சீனாவை அவர் அடிமைப்படுத்த முடியுமா, அல்லது ரஷ்யாவை அவர் அடிமைப்படுத்த முடியுமா? அதுக்கெல்லாம் செக் வைக்கிற மாதிரி தானே சார். சீனாவுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்க ஒரு செக் வைக்க. என்ன செக் வச்சிருக்காரு? வெனிசுலா சீனாவுடைய வளர்ச்சி எந்த வகையில் தடப்பட்டிருக்கு அவர் பண்ணியிருக்கிறதுனா? சீனா இன்னும் பெரிய அளவில் வளர்ந்துட்டுருக்கு. இன்னைக்கு ஈரானியர்கள்கிட்ட இவங்க எவ்வளவு பொருளாதார தடைகளை ஈரானியர்கள் மீது போட்டார்களோ அவ்வளவு சீனாவுக்கு நல்லது. ஏன்னா சீனா என்ன பண்ணுது, அந்த எண்ணெயை கொஞ்சம் மலிவு விலையில் ஈரான் சீனாவுக்கு தான் விற்கிது. சீனா 87% ஈரானிய எண்ணெயை மிக எளிதாக மலிவாகவும் பெற்றுக்கொள்கிறது. ஏன்னா அதை உலக பொது சந்தையில் ஈரானியர்களால் விற்க முடியாது. இப்படி சீனாவுக்கு நல்லது தான் அவர் பண்ணிக்கிட்டு வர்றார். அதே மாதிரி ரஷ்யாவுக்கு அவர் போட்டிருக்க பொருளாதார தடைகள் அவருடைய எண்ணெயை அவர்கள் இந்தியாவுக்கோ அல்லது சீனாவுக்கோ விற்கிற மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்திட்டார். அதனால் ஒரு கேப்டிவ் பையர்னு சொல்லுவாங்க, அதாவது அஷ்யோர்டு பையர். ஒரு உறுதியாக இவர் எப்போவும் நம்ம என்ன விளைவிச்சாலும் வாங்கிக்குவார் நம்மகிட்ட இருந்து. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு நிலையை அவர்கள் 2 பேருக்கும் ஏற்படுத்தியிருக்கார். அதனால் அவர் சீனாவுக்கு என்ன கெடுதல் பண்ணி ஒரு மறைமுகமாக, அதாவது வெனிசுலாவிலிருந்து அதிகப்படியாக சைனா எண்ணெய் வாங்கிட்டு இருந்தாங்க, அது அடுத்தபடியாக ஈரான் கிட்ட இருந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த அதாவது வெனிசுலா அதிபரே அரெஸ்ட் பண்ணி அவருடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாரு. இப்போ ஈரானையும் அப்படி தானே அவருடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு தானே இவ்வளோ பெரிய போரை நடத்திட்டு. இல்லை, ஈரானை பொறுத்தவரையில் வெனிசுவேலாவில் அவருடைய இலக்குகள் வேறு, இங்கே வேறு இலக்குகள். வெனிசுவேலா அவருடைய கொல்லைப்புறத்தில் இருக்கிற ஒரு நாடு, அது பக்கத்தில் இருக்குது. அது ஒரு பெரிய எரிச்சலாக இருக்குது. அவர்கள் நாளும் அமெரிக்க எதிர்ப்பை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அதை அவருக்கு இதை சரி பண்ணணும். இதற்கு முன்னாடி இருந்தவர்கள் இந்த எரிச்சலோடு வாழ்ந்தார்கள், அது சரி பண்ணணும்னு நினைச்சாரு. சரி, அவருக்கு தெரிஞ்ச வழியில் அதை சரி பண்ணிட்டதா அவர் நினைக்கிறார். இதற்கு முன்னாடி இதே மாதிரி பனமாவுடைய அதிபரை இதற்கு முன்னாடி இருந்த மூத்த புஷ் அவர் இந்த மாதிரி கைது செய்து கொண்டு வந்தார். எதுக்கு இது சொல்கிறேன் அப்படின்னா, சீனர்கள் ஈரானை பொறுத்தவரையில் எண்ணெய் அவருடைய இலக்கல்ல. உங்களுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன், அமெரிக்கா ஒரு எண்ணெய் ஏற்றுமதி நாடு, இறக்குமதி நாடு அல்ல.
அதனால் அதுக்கு எண்ணெய் இது நீங்கள் 70களில் நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது சரியாக இருக்கும். இன்றைக்கு அதல்ல அதனுடைய கருத்து. அதனுடைய இலக்கு என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய அமெரிக்க எதிர்ப்பு நாடு. இந்த நாடு 79 இஸ்லாமிய புரட்சி அரசு வந்த பிறகு அமெரிக்கர்களுக்கு பல தீமைகளை செய்திருப்பதாக அவர் எண்ணுகிறார். அவர்களுடைய பதிலிகள் ப்ராக்சிஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்தீஸ், ஹமாஸ், இவர்கள் வந்து அமெரிக்க நலன்களுக்கு எதிராக செயல்படுபவர்கள் அப்படின்னு அவர் எண்ணுகிறார். அவர்கள் ஒரு அணுசக்தியாக மாறுவதை அவர் விரும்பவில்லை. அப்படி ஏற்கனவே வடகொரியா மாறி தொட முடியாத உயரத்திற்கு அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த இடத்துக்கு இவங்க ஈரானியர்கள் போயிட்டாங்கன்னா, இவர்கள் உறுதியளிக்கிற பாதுகாப்பு உறுதி தருகிற சவுதி அரேபியா அல்லது மற்ற வளைகுடா நாடுகள் அவர்களுக்கு ஒரு பெரிய பதற்றம் அவர்கள் மத்தியில் ஏற்படும். ஒன்று. 2வது, இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஆபத்து ஈரானியர்களால் ஏற்படும். இந்த 2 காரணத்தினாலேயும் அவர்கள் அமெரிக்க எதிர்ப்பை கையாளுவதனால் அவர்களை அணுசக்தியாக மாறுவதை தடுக்கும் முயற்சியை தவிர வேறு ஒன்றுமில்லை. சரி சார். சார், அந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக எந்த கப்பலும் போனாலும் அங்கே தாக்கும்னு சொல்லி ஈரான் அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்தியாவுக்கு மட்டும் ஸ்பெஷலாக ஒரு வழி விட்டு இந்த வழியாக இந்திய கப்பல்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் சொல்லி ஒரு தனியாக இப்போ கூட கப்பல் போயிட்டு வர்றதுக்கு ஒரு வழி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு வந்து பிரதமர் மோடி சென்று அங்கேருந்து விமானம் ஏறி இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க, பிரதமர் மோடி வந்து இஸ்ரேலுக்கு போனார், உடனே இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்கிடுச்சு. பிரதமர் மோடி சொல்லியிருந்திருந்தார்னா இந்த போரை தடுத்திருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. இஸ்ரேலுக்கும் இந்தியா நட்பு நாடு, ஈரானுக்கும் நட்பு நாடு. இந்த நிலையில் வந்து ஈரான் வந்து இந்தியாவுக்கு ஒரு ஸ்பெஷல் உருவாக்கி கொடுத்தது. இந்த டிப்ளமேட்டிக்காக எப்படி 2 நாடுகளுக்கான உறவை எப்படி பலப்படுத்துது? முதல்ல அந்த மாதிரி நடந்திருக்கான்னு எனக்கு சரியாக தெரியல. 2 கப்பல்களை அவர் அனுமதிச்சிருக்காங்க. 22 கப்பல்கள், இந்திய கப்பல்கள் இன்னும் அங்கே இருக்குது. நமக்கு மட்டும் அந்த மாதிரி அவர்கள் சிறப்பு இசைவோ ஒப்புதலோ தந்தாங்கன்ட்டு இல்லை. சீன கப்பல்களுக்கு, சீன கொடி போட்ட கப்பல்களுக்கு அவர்கள் அனுமதி தருகிறார்கள். வேறு 2 நாடுகளுக்கும் அனுமதி தந்திருக்கிறார்கள். அதனால் நமக்கு மட்டும் ஒரு சிறப்பு சலுகையை தந்திருக்காங்கன்ட்டு நான் எண்ணலை. ஆனால் 2 கப்பல்களில் அவர்கள் அனுமதித்ததே அது வந்து அவர்களுக்கு நம்ம மேலே ஒரு நல்லெண்ணம் இருக்குது அப்படின்றது காட்டுது. நாம் வந்து இந்த கழக்கூத்தாடி மாதிரி ஒரு டைட் ரோப் வாக்கிங் செய்கிறோம். அதாவது அந்த கயிற்றுல நடந்துட்டுருக்கோம். இந்த பக்கம் கொஞ்சம் அதுக்கே இப்படி நடக்கும் பொழுதே வந்து நாம் இஸ்ரேலிய ஆதரவு நிலையை எடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. நான் அப்படி நினைக்கல. நாம் வந்து நேற்று அவர் நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதமர் சொன்ன மாதிரி இந்திய நலன்களை கருத்தில் கொண்டு நாம் செயல்படுறோம். அப்படி செயல்படும் பொழுது சில நேரங்களில் நம்ம ஒரு பக்கம் சார்பாகவோ இல்லை மௌனமாகவோ, அநீதி நடக்கும் பொழுது மௌனியாக இருக்கிறோமோ அப்படின்ற எண்ணமெல்லாம் வரும். அதெல்லாம் விட நாம் அந்த ஈரானோட அதிபரோட 2 தடவை பேசிட்டார் நம்முடைய பிரதமர். எனக்கு தெரிஞ்சு 4 முறை பேசிட்டார் நம்முடைய வெளியுறவு அமைச்சர் அவருடைய எதிரணியோட, கவுண்டர் பார்ட் அப்பாஸ் அராக்சியோட. அதனால் நாம் 2 பக்கமும் ஒரு நல்லுறவை பேணுகிறோம். இஸ்ரேலோடு நமக்கு இருக்கக்கூடிய நல்லுறவு வேறு வேறு காரணங்களுக்காக, ஈரானியர்களோடு நமக்கு இருக்கிற நல்லுறவு வேறு காரணங்களுக்காக. நாம் இந்த பக்கம் இருக்கக்கூடிய சாதக பாதகம், இந்த பக்கம் இருக்கக்கூடிய சாதக பாதகம், இதையெல்லாம் எண்ணி எதில் அதிகமான இந்த லார்ஜ் இன்ட்ரெஸ்ட்ஸ் எதில் பெரும் பலன் கிடைக்குமோ அதை நோக்கி நம்ம செயல்படுறோம். 2019 முதல் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்னுடைய ஆட்சி காலத்தில் அவர்கள் தந்த அழுத்தத்தில் நம்ம ஈரான் கிட்ட எண்ணெய் வாங்குறதை விட்டுட்டோம். அப்போவும் நாம் அமெரிக்காவுக்கு அடிபணிஞ்சிட்டோன்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அப்படி அல்ல, நம்முடைய நாட்டு நலன் பிரதானமாக நமக்கு தெரியுது. அதற்காக சில சமரசங்களை நாம் செய்து கொள்கிறோம். அது வந்து தார்மீக அடிப்படையில் அவ்வளவு சரியாக இருக்காது. தார்மீக அடிப்படையில் நாம் கீழே இறங்கிடுறோன்னு தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் ஸ்டேட் கிராஃப்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். ராஜ உறவுகள், ராஜரீதியான உறவுகள், ராஜாங்க உறவுகள், அரசு முறை உறவுகள், அதை பொறுத்த வரைக்கும் நாம் நமக்கு தெரிந்த அளவில் வென்று வருகிறோம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதாவது சார், ரஷ்யாவும் சரி உக்ரைனும் சரி 2மே நீண்ட நாட்களாக போர் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய நாடுகள். அதே மாதிரி இப்போ வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் எப்படி ஒரு நட்பு நாடு மாதிரி இந்தியா வந்து 2 நாடுகளுக்கும் ஒரு நட்பு நாடாக தான் இருக்குது. ட்ரம்ப் எவ்வளவோ முயன்றும் இந்த 2 நாடுகளுக்கான இடையிலான போரை வந்து நிறுத்த முடியலை. இந்தியா வந்து இதில் தலையிடணும்னு சொல்லி நிறைய பேர் வலியுறுத்துறாங்க. எப்படி இந்த வெளியுறவு கொள்கையில் இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, நாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, நாம் ஒரு வல்லரசு கிடையாது. நாம் ஒரு பிராந்திய சக்தி, ரீஜனல் பவர்.
நமக்கு யுக்ரைனியர்களிடத்தில் பெரிய செல்வாக்கு இருப்பதாக நான் எண்ணவில்லை. ம். ரஷ்யர்களிடத்தில் இருக்கலாம். ஏன்னா நமக்கு ஒரு 70கள்ல இருந்தே அவர்களோட நமக்கு ஒரு நல்லுறவு இருக்கு. ம். நாம வந்து நட்புறவு ஒப்பந்தம் போட்டுக்கிட்ட ஒரே நாடு ம். அப்போ இருந்த சோவியத் யூனியன். இன்னைக்கும் நட்போடு இருக்கிற நட்புறவு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிற ஒரு நாடு ரஷ்யா. ம். அதனால் ரஷ்யர்களிடத்தில் சொல்லலாம். ஆனால் நமக்கு நல்லா உண்மை நிலை தெரியும், யதார்த்தம் தெரியும். நாம சொல்றதுனால இந்த போர் நிற்க போறதில்ல. அதிபர் புட்டினுக்கு அவருக்கு இந்த டொன்பாஸ்ன்னு சொல்ற அந்த கிழக்கு தென்கிழக்கு பகுதிகள், ம். அது அவருடைய அங்கே வந்து ரஷ்ய பேச்சாளர்கள், ரஷ்ய மொழி பேசுபவர்கள் இருக்கிறார்கள், ரஷ்ய இனத்தவர் இருக்கிறார்கள், அவர்கள் யுக்ரேனிய குடிகள். ஆனால் அந்த அந்த இடம் வந்து அவருக்கு ரஷ்யாவினுடைய பூர்வீக இடம் அப்படின்னு அவர் நினைக்கிறார். அதை முழுக்க கையகப்படுத்த வரைக்கும், அதை வன்முறையிலேயோ அல்லது பேச்சுவார்த்தைகள் மூலமாகவோ கையகப்படுத்துகிற வரைக்கும் இந்த போர் தொடர்ந்து நடக்கும். யார் சொன்னாலும் நிற்கப் போவதில்லை. அதனால் நாம் சொல்லி தனிப்பட்ட முறையில் அவர்களை எப்போ இந்த போர் முடிவு கொண்டு வரதா இருக்கீங்க அப்படின்ட்டு ஒருவேளை நம்ம பிரதமர் அவரை கேட்டிருக்கலாம், அவர் சொல்லியிருக்கலாம். பட் அது அவர்களுக்கு 2 பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். ஆனால் வெளியில் இந்த மாதிரி ஒரு முயற்சியை எடுத்து நாம் தோற்று போனால் அது நல்லா இருக்காது. அந்த இடத்தில் நாம் இல்லை என்பது தான் என்னுடைய எண்ணம். ஓகே சார். சார், கடந்த முறை பேட்டியில் கூட நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. ஈரானில் வார் நடந்ததுனால நமக்கு எந்த சமையல் எரிவாயுவிலையோ இல்லை பெட்ரோல் டீசல்லையோ எந்த விதமான பாதிப்பு ஏற்பட்ட போகிறதில்லை அப்படின்னு. ஆனால் அந்த போர் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கிறதுனால அதாவது வணிக சிலிண்டர்லாம், கேஸ் சிலிண்டர்ஸ்க்கெலாம் வந்து தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு. அதனால ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறையா க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்றிருக்கு. இன்னும் இந்த போர் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் நமக்கு இந்த எரிபொருளுக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படுவதற்கான காரணம் உண்டான்னு ஏற்கனவே நான் கேட்டிருந்தேன். மறுபடியும் அதே கேள்வியை உங்கள்கிட்ட. இல்லை, நமக்கு வந்து சிக்கல்கள் இல்லைன்னு சொல்லலை. இந்த சிக்கல்கள் தொடராது. ஒரு 2-3 வாரங்கள், சில வாரங்கள் நீடிக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து நாம் வெற்றி கொண்டுடுவோம் அப்படின்னு சொன்னேன். இந்த போர் தொடர்ந்து நடக்குமானால் எல்லா நாடுகளுக்கும் சிக்கல் இருக்கும், விலைவாசி உயரும். ஏன்னா சுற்றி கொண்டு வர வேண்டியிருக்கும், எண்ணெயவோ அல்லது வாயுவையோ. அப்படி சுற்றி எடுத்துகிட்டு வரும்பொழுது அதற்கான செலவுகள் கூடும். அந்த செலவுகள் கூடும் பொழுது அதை விற்பவர்கள் அந்த விலையை வந்து அங்கே கூட்டுவாங்க. இப்படி தொடர்ந்து எல்லாமே கூடும். ஒரு பொருளாதார தொய்வு என்பது உலக நாடுகள் மத்தியில் ஏற்படலாம். இந்த போர் தொடர்ந்து நடந்தால் அப்படித்தான் நடக்கும். அதனால் இந்த போர் தொடர்ந்து நடத்துவதற்கான வலிமை, நான் இராணுவ ரீதியான வலிமை யாருக்கும் இல்லைன்னு முன்னாடி சொன்னேன். பொருளாதார ரீதியான வலிமை கூட யாருக்கும் கிடையாது. ஒரு நாளைக்கு ஏறக்குறைய ஒரு 10,000 கோடி ரூபாய், 15,000 கோடி ரூபாய் செலவு செய்து அமெரிக்கர்கள் இந்த போரை நடத்துகிறார்கள். ஈரானியர்கள் எவ்வளவு செலவு செய்கிறாங்கன்னு தெரியாது, இஸ்ரேலியர்கள் எவ்வளவு செலவு செய்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா இது அவர்களே கொடுத்த தகவல். பென்டகான், அவர்களுடைய பாதுகாப்பு செயலகம், அவங்க கொடுத்த தகவல் இது. முதல் 6 நாள் போருக்கு அவங்க செலவு பண்ணியிருக்க தொகை வந்து 1,00,000 கோடி. அப்போ நீங்கள் பார்த்துக்கலாம், கிட்டத்தட்ட ஒரு 16-17 கோடி ஒரு நாளைக்கு செலவாகுது. அதனால் நமக்கு சிக்கல்கள் வரும். ஆனால் மற்ற இடங்கள்லேருந்து நாம் இந்த சமையல் வாயுவோ அல்லது இயற்கை வாயுவோ அதை தெரிவிச்சுக்குவோம். அல்ஜீரியாவிலிருந்து தெரிவிக்கலாம், கனடாவிலிருந்து தெரிவிக்கலாம், ஆஸ்திரேலியாவிலிருந்து தெரிவிக்கலாம், அமெரிக்காவிலிருந்தும் தெரிவிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நாளாகும். அமெரிக்காவிலிருந்து இங்கே வந்து சரக்குகள் வருவதற்கு நமக்கு 45 நாள் ஆகுது. வளைகுடா நாடுகள்லேருந்து நமக்கு வர்றதுக்கு சில நாட்கள்லேயே வந்துடலாம். அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே சார். சார், இந்தியாவுடைய பார்லிமெண்டத்தில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம், இந்திய அரசு வந்து இப்போ இருக்கக்கூடிய மோடியோடைய அரசு வந்து வெளியுறவு கொள்கையில் தோல்வி அடைந்து விட்டார்கள், அவர்களுக்கு அடிபணிந்து விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து வைத்து கொண்டே இருக்கிறார். அதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க சார்? இல்லை, நான் அப்படி நினைக்கல. நம்ம முன்னாடி இதை பற்றி பேசணுமே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அதாவது நாட்டினுடைய நலனை நாம் வந்து மையப்படுத்துகிறோம். நம்ம தொடக்கத்தில் அணிசேரா கொள்கை அப்படின்னு ஒன்று வச்சுருந்தோம் 90 வரைக்கும். ஏன் அப்படி வச்சுருந்தோம்னா, உலகம் 2ஆக பிரிஞ்சிருந்துச்சு. சோவியத் யூனியன் தலைமையில் ஒரு உலகம், அதுக்கப்புறம் அமெரிக்க தலைமையில் இன்னொரு உலகம் இருந்துச்சு. இந்த ரெண்டு வல்லரசுகள் மத்தியிலையும் இல்லாமல், இவர்களுடைய அணியில் இல்லாமல் நம்ம தனியாக ஒரு 3வது ஒரு நிலை, தார்மீக அடிப்படையில் எதையெல்லாம் நம்ம ஆதரிக்கணுமோ அப்படி ஆதரிப்போம். ஸோ சில நேரங்களில் அமெரிக்காவை ஆதரிக்க வேண்டி வரலாம், சில நேரங்களில் ரஷ்யாவை ஆதரிக்க வேண்டி வரலாம். அப்படின்ட்டு அணிசேரா நாடுகளை நாம், இந்தோனேசியா, அப்போ இருந்த ஒன்றுபட்ட யூகோஸ்லாவியா, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம், எகிப்து சேர்ந்து நம்ம உருவாக்கணும். அதனுடைய ஒரு தலைவராக நாம் பலம் வந்தோம். அந்த நேரத்தில் நாம் அப்போவே அணிசேரா கொள்கையை நாம் வந்துட்டு முழுமூச்சாக கையாண்டிருந்த நேரத்திலேயே கூட 1956
ஹங்கேரி மீது சோவியத் யூனியன் படையெடுத்த பொழுது நாம் வாய்மூடி இருந்தோம். அதே மாதிரி 68ல் செக்கோஸ்லோவாக்கியா ஒன்றுபட்ட, இன்னைக்கு செக் ரிப்பப்ளிக், ஸ்லோவாக்கியான்னு 2 நாடுகள் ஒன்றுபட்டு இருந்த பொழுது சோவியத் யூனியன் மீண்டும் அங்கு படையெடுத்த பொழுது நாம் வாய்மூடி மட்டுமில்லை, அவர்களை எதிர்த்து வந்த தீர்மானங்களுக்கு எதிராக நாம் வாக்களித்தோம் ஐக்கிய நாடுகள் சபையில். அதனால் நாம் உண்மையான அணிசேரா கொள்கையை கடைப்பிடிச்சோன்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் சோவியத் யூனியன் சார்பாக செயல்பட்டது. ஏன்னா அமெரிக்காவுடைய வியட்நாம் ஈடுபாட்டை நம்ம வன்மையாக கண்டித்தோம். அதுக்கப்புறம் 90களில் 80களில் 79ல் சோவியத் யூனியன் ஆப்கானிஸ்தானில் படையெடுத்த பொழுது எல்லாரும் அதை கண்டித்த பொழுது நாம் அதை கண்டிக்கவில்லை. 82ல் அமெரிக்காவில் ஒரு பேட்டியில் இந்திரா காந்தி சொன்னது, கண்டிப்பதனால் என்ன பலன் ஏற்பட போகிறது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 90ல் உலகம் ஒரு துருவ உலகமாக மாறிவிட்டுச்சு. ஒரே ஒரு வல்லரசு தான், அமெரிக்க வல்லரசு. அதுக்கப்புறம் கிளின்டன் வந்தார். பயங்கரவாதம் தலை தூக்கிய ஒரு சகாப்தம் அது. அந்த நேரத்தில் அவர்களுக்கும் நமக்கும் ஒரு நல்லுறவு வந்துச்சு. நாம் அவர்களை அது வரைக்கும் நண்பர்களாக இல்லாத நாம் அவர்களோட ஒரு நெருக்கமான நட்பை நாம் வளர்த்து கொண்டோம். அந்த நட்பை ஒட்டியே நாம் ஒன்றும் இஸ்ரேலோட இந்த அரசு ஒன்றும் உறவு வச்சுக்கலையே. அந்த உறவை தொடங்கின அரசு நரசிம்மராவ் அரசு. அதான் நாம் அவர்களோட நம்ம பயங்கரவாதத்தை எதிர்ப்பதை, அதில் இருக்கக்கூடிய நுட்பங்களை அவர்களிடமிருந்து தெரிந்து கொள்கிறோம். அவர்கள் கவுண்டர் இன்சர்ஜென்சி, கவுண்டர் டெரரிசம் இதெல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரிந்த கலைகள். கவுண்டர் டெரரிசம், நாட் இன்சர்ஜென்சி. ஸோ இதை நாம் அவர்களிடமிருந்து படிக்கிறோம். அப்புறம் அவர்கள் விவசாய துறைகளில் பல முன்னேற்றங்களை சாதித்தவர்கள். இந்த நம்ம சொட்டு நீர் பாசனம் அதை அவர்கள் தான் கண்டுபிடித்தார்கள். இதெல்லாம் நம்ம அவர்கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இராணுவ ரீதியாக பாதுகாப்பு துறையிலும் அவர்களோடு நமக்கு ஒரு உறவு இருக்குது. அதே மாதிரி அரபு நாடுகள் பலவற்றோடு நமக்கு நல்ல நட்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நமக்கு இந்த ஆட்சியில் ஐக்கிய அரபு அமீரகத்தோடு இருக்கக்கூடிய நட்பு இதற்கு முன்னாடி இருந்ததில்லை. அவ்வளவு நெருக்கமாக நம்ம இருக்கோம். பல நாடுகள் அவர்களுடைய உயர்ந்த குடி விருதை இந்த பிரதமருக்கு வழங்கியிருக்கிறார்கள். எங்கே நாம் வெளி உறவு கொள்கையில் சோட போயிட்டோம்னு எனக்கு தெரியல. தார்மீக அடிப்படையில் பல சமரசங்களை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்கு முன்னாடி இருந்த அரசுகளும் அப்படி பண்ணாங்க, இனி வரப்போகிற அரசுகளும் அப்படி பண்ணுவாங்க. அதான் சார், இப்போது இந்த சமீபத்தில் திரு ஜெய்சங்கர் அவருடைய செயல்பாடுகள் பற்றி நிறையா பூரிப்பாக பேசிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. நீங்கள் தொடர்ந்து அந்த வெளியுறவு கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க, பார்த்துட்டு வர்றீங்க. இப்போது கடந்த 5 ஆண்டுகளில் இந்த ஜெய்சங்கர் வந்த பிறகு வெளியுறவு கொள்கைகளை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? நமக்கு கிடைத்த வெளியுறவு அமைச்சர்களில் மிக வெளியில் தெரிந்த ஒரு நுட்பமாக, ரொம்ப அழகாக இந்தியாவினுடைய நிலையை வெளியில் எடுத்து வைக்கக்கூடிய ஒருவராக ஜெய்சங்கர் வலம் வருகிறார். ஏன்னா நீங்கள் பல வெளியுறவு அமைச்சர்களோடு அவரை ஒப்பிடலாம். நரசிம்மராவ் வெளியுறவு அமைச்சராக இருந்தார், SM கிருஷ்ணா இருந்தார், தினேஷ் சிங் இருந்தார். அதற்கு முன்னாடி நேருவே தன்னுடைய வெளியுறவு அமைச்சராக இருந்தார். வேறு சிலரும் இருந்திருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் காட்டிலும் ஒரு சொலாங்கின்ட்டு ஒருத்தர் இருந்தார் நினைக்கிறேன் முன்னாடி, மாதவ் சென் சொலாங்கி, அவர் கூட வெளியுறவு அமைச்சராக இருந்தார். இவர்கள் அனைவரை காட்டிலும் ஒரு நல்ல, அதாவது ஆங்கிலத்தில் கிராவிட்டாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு கனம் பொருந்திய ஆழமான ஒரு நபராக ஜெய்சங்கர் வெளியில் தெரிகிறார். உலகத்தினுடைய, இந்தியாவினுடைய ஒரு முகமாக அவர் வெளியில் தெரிவது இந்தியாவுக்கு ரொம்ப நல்லது தான் நான் நினைக்கிறேன். ஓகே சார், நன்றி, வணக்கம் சார்.